நிறைய பேசுகிறோம். நிறைய பேர் இந்த பேசுகிறத கேட்டுட்டு நீங்கள் சொல்கிற அட்வைஸு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஓகே, பட் ஆனால் எங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன். அடுத்து வந்துட்டு நீங்கள் கோ த்ரூ பண்ண ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன், நான் சாதாரணமாக இருந்தேன், இதை நான் செஞ்சேன், இப்படி நான் மாறினேன் அப்படிங்கிற மாதிரி 2 விஷயம் கேட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நம்ம பேசுகிறது, நம்ம பார்க்குறது, இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சு, அட்வைஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த பர்சனுக்கு அந்தந்த சூழ்நிலையில் நடக்கிறது தான். அது எல்லாருக்குமே அப்ளிகபிளா, இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் அது பாசிபிளே கிடையாது. மேபி ரொம்ப ரேர், ஒரு 50% சொல்ல மாட்டேன், ஒரு 10 to 20% தான் அது அப்ளிகபிள் ஆகும். 80% அப்ளிகபிளே ஆகாது. அப்புறம் ஏன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த 20% பீப்புளாவது அது சக்ஸஸ் ஆவாங்கள்ல, அதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். செகண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்த செஞ்சு அந்த இடத்துல உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன். நான் ஒரு ரெகுலராக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கும் என் பாஸ்க்கும் சின்ன ஃப்ரிக்ஷன் வந்துருச்சு. அப்போ என்ன செய்கிறாரு, ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு வேலையை சொல்கிறாரு. எப்படின்னா, ஒரு கிளைண்ட் விசிட் வராங்க. கிளைண்ட் விசிட் வந்தோடனே நம்ம என்ன செய்வோம், ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணணும். இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம ஒரு வருஷமாக என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டா மாதிரி போடுவாங்க. போட்டுட்டு அதை அப்படியே கொடுக்குறாரு. இதை பூரா எனக்கு ஃபில் பண்ணி கொடு அப்படிங்கிறார். இதுதான் அந்த இடம். நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் என்ன படித்தீங்களோ அதை செஞ்சீங்கன்னா யூ வில் பி ஆர்டினரி மேன். நீங்கள் என்ன படிக்கலை, என்ன படிச்சிருக்கீங்க, படிக்காததெல்லாம் செஞ்சீங்கன்னா, அதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா யூ வில் பி த லீடர் அப்படிம்பாங்க. கரெக்டாக நிறைய பார்த்துருப்பீங்க இந்த ஸ்பீச்செல்லாம். இப்போ நான் அவர் கொடுத்த அந்த டெம்ப்ளேட்டை அப்படியே நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் படித்ததை அப்படியே கோ த்ரூ பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ ஒரு இடத்துல என்னாச்சு, எனக்கு அவரோட ஃப்ரிக்ஷன் இருந்திருக்கு, எனக்கு அவருக்கு பிடிக்கல. அப்போ நான் என்ன செய்கிறேன், எனக்கு அவர் சொல்கிற வேலையை என்னால் பண்ண முடியல. அப்போ ஸ்டாப் பண்ணுறேன், நான் இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கன்னு. அவர் கேட்குற வேறு என்ன செய்ய போகிறேன், நான் வித்தியாசமாக பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஒரு விஷயம். பட் என்ன வித்தியாசமாக பண்ணப்போ எனக்கு தெரியாது. ஓகேயா, அப்போ தான் ரிசர்ச் பண்ணுறேன். என்னுடைய ஸ்கில் எல்லாமே வரும்போது எனக்கு இந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப ஸ்டாட்டிக்காக இருக்குது, இதை வீடியோ ஃபார்மேட்டில் எப்படி கொண்டு வரலாம், வீடியோ, ஆடியோ, ஏவி, நம்ம டிஜிட்டல் பார்க்குறோம் இல்லையா, அப்படி இது சொல்கிறேன். உடனே அவர் அதையும் ஒத்துக்கலை. அப்போ நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவர் சொன்னதை நான் செய்யவே இல்லை. நான் இந்த ஆடியோ, வீடியோ, விஷுவல்ஸ் எப்படி பெட்டராக பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சரில் இதை பண்ணுன்னு சொல்கிறாங்க, நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த நான் பண்ணுறேன். அப்போ அது எவ்வளோ மெனக்கட்டு, எவ்வளோ எடுத்துகிட்டு வரணும், எவ்வளோ ரிஸ்க்கு, எவ்வளோ ப்ரெஷர்லாம் இருந்திருக்கும் இல்லையா. அப்போ ஏகப்பட்ட எதிர்ப்புலாம் இருந்திருக்கும். அதை தாண்டி நான் எடுத்துக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருக்கேன். கடைசியில் அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம் கஸ்டமருக்கு. எல்லாருமே வாவ் அப்படிங்கிறாங்க, இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குன்னா ஒரு இடம். நம்ம ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, அதுக்கான கடுமையான உழைப்பு, கான்ஃபிடென்ஸு, ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தேவை. ஸோ இது எல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். எதையுமே ஜாலியாகவோ இப்படி ஜஸ்ட் லைக் தட்டோ எதுவுமே பண்ணிட முடியாது. உனக்கு இருக்க கம்ஃபர்ட்டை விட்டு ஒரு அன்கம்ஃபர்ட்டோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஃபார்மேட்டோ எதோ ஒன்று எடுத்து பண்ணும்போது நிறைய ரிஸ்க் இருக்குது, அதில் ப்ரெஷர் இருக்குது, நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்குது. ஸோ அதான் தொடர்ந்து நான் சொல்லுவேன், நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவும் இன்னோவேட்டிவும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இல்லை நான் இதே டெம்ப்ளேட்டை பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பண்ணவே முடியாது. தேங்க்யூ.